இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கான ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ரமலான் மாதம்னாலே எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருது என்னது? நோன்பு மாதம் தான். இந்த நோன்புனாலே முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லை வேறு மதங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிவாசலில் தர கஞ்சி தான். நம்ம இந்த வீடியோவில் இந்த ரமலான் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கல. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி எப்படி உருவாச்சு, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. என்னதுன்னா, இந்த கஞ்சிங்கிறது பழைய காலத்துலேருந்து உருவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை பற்றி படிக்கும்போது தான் இதை உருவாக்குனவர் யார், எந்த காரணத்துக்காக உருவாக்குனாங்க அப்படின்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்திங்கன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல இந்த நோம்பு கஞ்சிங்கிறது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் தான். நம்ம தமிழ்நாடை சார்ந்த கடையநல்லூரை சேர்ந்த முகமது அலி அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சிங்கிறத உருவாக்குனவர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சியை எப்போ உருவாக்குனார்னா 1948 அந்த வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சியை உருவாக்குனார். அவர் தமிழ்நாடை சேர்ந்தவர் தான். ஆனால் அவரோட பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்றோம் தெரியுமா மியான்மர்னு, அப்போ பார்த்தீங்கன்னா அது பர்மாவாக இருந்துச்சு. அங்கே தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது வச்சுருந்தார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சார். அவர் முதலாக இந்த நோம்பு கஞ்சிங்கிறது எதுக்காக உருவாக்குனாரு அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியான்மர்லேயும் அங்கே மியான்மர் முஸ்லீம்ங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் டைம் நோன்பு வச்சுட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அது திறக்கறக்காக அங்கே இருக்கிற ஒரு சில வகையான அரிசியை நல்லா கொதிக்க வச்சு அதையும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அந்த மாதிரி வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு அது சாப்பிடும்போது வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுறது அவர் நோட் பண்ணியிருந்தார். இது பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸை கொஞ்சம் இப்போ யாராச்சும் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸுங்கிறது வச்சுருந்தார். இப்போ ஏதாச்சும் இப்போ பிஸ்னஸ் நம்ம நடத்திட்டு இருந்தோம்னா அந்த பிஸ்னஸ்னால நம்ம எப்படி அந்த பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகிறது அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அவருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு ஐடியாவும் தோணுச்சு. இப்போது அவங்க மியான்மரில் முஸ்லீம் இருக்காங்களா, அவங்க இதை நோம்பு திறக்கிற டைமு இந்த அரிசியால் உருவாக்குன ஒரு கஞ்சின்னு சொல்லலாம். அதையும் அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்டுட்டு அவங்க நோம்பு திறக்கிறத இவர் கவனிச்சிருக்காரு. அது வயிற்றுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அஜீரணமாகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கொதிக்க வச்சு அதோட இப்போது நம்ம வெறும் அரிசியை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு சுவை இல்லாமல் சப்புன்னு அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அது ருசியாக்கிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் அதில் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்த நிறைய பொருட்களை பார்த்திங்கன்னா அதில் சேர்த்து தான் இந்த கஞ்சிங்கிறது உருவாக்குனார். இவர் ஃபஸ்ட்டு உருவாக்குறதுக்கான காரணமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த கஞ்சியை பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்களே இப்போ பர்மாவில் அவங்களுக்கு விற்கணும் அப்படின்னு தான் இவர் இந்த கஞ்சியை உருவாக்குனார். அங்கே மியான்மரில் பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு கஞ்சிக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை அவர் நல்லா ஏற்றுக்கிட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே கடைநல்லூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் இந்த கஞ்சிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அதுக்கு மவுசுங்கிறது நிறையாவே கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த கடைநல்லூரை சுற்றி இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த பிஸ்னஸுங்கிறது ஹிட்டாக அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இது பார்த்துட்டு இருந்த நிறைய பண வசதியெலாம் வச்சுருப்பாங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கஞ்சியை நம்ம பள்ளிவாசலில் பண்ணி நிறையா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சது தான். இன்னும் முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கிற எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் நீங்கள் என்ன மதம் என்ன ஜாதி நீங்கள் முஸ்லீமா அப்படின்னு கேட்டு தராமல் நீங்கள் போய் கேட்டால பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பு கஞ்சிங்க எல்லாத்துக்கும் தராங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கஞ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மியான்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலையும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுக்கு இந்த மாதிரி இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நோம்பு கஞ்சிங்கிறது ஒரு நோம்பு திறக்கறக்கான ஒரு விஷயமா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம கேரளாவில் சொன்ன மாதிரி நான் கேரளாலையும் பரவி இது பார்த்திங்கன்னா யுஏஇலையும் இப்போது பரவி இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம ஏசியா கண்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளையும்
இந்த கஞ்சிங்கிறது ஒரு ஃபேமஸான உணவாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலயமா இந்த நோம்பு கஞ்சிங்கிறது யார் உருவாக்குனாங்க, எதனால் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோம்பு கஞ்சிங்கிறது யார் யார் குடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த நோம்பு கஞ்சிங்கிறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையே கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணேன். தேங்க்யூ.